கிறிஸ்துவலே மிகவும் பெரியமானவர்களே, 6/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முடியலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு வேலைக்கு விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய அற்புதத்தின் கரமையோடு இந்த சகலவிதமான நன்மையும் கொண்டு வருவதாக இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீது இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுத்தும். அப்பா, உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசனத்தில் நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் உமக்குள்ளாக விசுவாசத்தில் நடந்து சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளும்படி செய்யுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைத்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்படி கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றட்டமப்பா, சமாதானமும் சந்தோஷமும் தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுத்தோம். அத்தோட இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.